அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் செய்ய போகிறது நீர் உருண்டை. அது எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயம் வந்தால் 2 வெங்காயம்லேருந்து 3 வெங்காயம் போடலாம். தேவையானது பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன். இதுக்கு தேவையானது 1 மிளகாலேருந்து 3 மிளகா. சின்ன மிளகா ஒரு 3 வச்சுக்கலாம், பெரிய மிளகா வந்தால் 2 மிளகா வச்சுக்கலாம். இஞ்சி, துருவின இஞ்சி, சீவலில் சீவின இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி. இதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு. இது ஒரு 50 கடலைப்பருப்பு. 50க்கு கொஞ்சம் கம்மி. இந்த கப்பில், சின்ன கப்பில் ஒரு 1/4 கப்பு. தேவையானது கருவேப்பிலை. ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே போட்டு பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு நம்ம அரிசியோட கூட இதை அரைச்சிக்கணும். 2 டம்ளர் அரிசி. இது கரெக்டாக 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறணும். அரிசி செய்யறதுக்கு முன்னாடி அரிசியை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி ஒரு 5-6 தடவை கழுவி இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம மிக்சியில் போடணும். இதோட கூட கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரிசியும் தேங்காயும் ஒன்றா போட்டுக்கணும். தேவையானக்கு உப்பு போட்டுக்கணும். திட்டமாக உப்பு போட்டுக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கிட்டு இதோட சேர்த்து போட்டுக்கணும். நம்ம காலையில் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணலாம், சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கும் போட்டு சாப்பிட்லாம். வானில் போட்டு வச்சு நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூனு 2 ஸ்பூன். இதுக்கு அதிக எண்ணெய் தேவைப்படாது. ஃபஸ்ட்டு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போடணும். இது 1 ஸ்பூன் கடுகு. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டாச்சு. போட்டோம் நம்ம ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கட்டிஸ் பெருங்காயம். இப்போது நம்ம கடலைப்பருப்பு, அதுக்கு தேவையான கடலைப்பருப்பு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பொடி பெருங்காயம் இருந்தால் கூட பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். இதோட கூட நம்ம கருவேப்பிலை அப்படியே உருவி போட்டுற வேண்டியதான். இஞ்சி போட போகிறோம். இதை பாருங்கள், இஞ்சி பொடியாக நறுக்குன இஞ்சி, சீவி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய், இப்போது வெங்காயம் கட் பண்ணது குட்டியாக நறுக்கின வெங்காயம் நல்லா அப்படியே வதக்கிக்கணும். இதில் லாஸ்ட்டில் நம்ம பெருஞ்சீரகம் போடணும். முதலே போட்டால் கலர் மாறிடும், கருகிடும். நம்ம வதக்கக்குள்ளே போடணும். வறுக்கக்குள்ளே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இதை நல்லா வதக்கிட்டோம். இப்போ இது இந்த அரைச்சி வச்சது இதோட போட்டு நம்ம அரைச்சி வச்ச இதை எடுத்து நம்ம இதில் ஊற்றணும். தேங்காய், அரிசி ரெண்டையும் சேர்த்து அரைச்சி குறைன்னு அரைச்சி நம்ம கெட்டியாக அரைச்சிட்டோம். கொஞ்சம் தளன்னு அரைச்சி இந்த வானலில் போட்டு ஒரு வதக்கணும். அப்போ அது கெட்டியாகிடும். நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். நமக்கு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய். சூடாக இருக்கக்குள்ளேயே நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வைக்கணும். இந்த நீர் உருண்டை இந்த பாருங்கள், இந்த மாதிரி இட்லி பானையில் வெள்ளை துணி போட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணி அப்படியே வச்சு வெள்ளை துணி போட்டு மூடி வச்சிடணும். மூடி ஒரு 15 நிமிஷம். இது ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். இந்த பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ நேரம், 15 நிமிஷத்துல நல்லா வெந்து போச்சு. இப்போ பாருங்கள், உருண்டையாகவும் பிடிக்கலாம், குழுக்குட்டையாகவும் பிடிக்கலாம். இதை இப்போ நீங்கள் கட் பண்ண பாருங்கள். இதுக்கு சட்னி இட்னி தேவையில்லை. இது வெறும்னே நம்ம சாப்பிடலாம். இந்த பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள்.